நான் பாலகிருஷ்ணன், என் மனைவி பி. திலகம். 1990 லேட் மிஸ்டர் பிள்ளை அண்ட் லேட் மிஸ்டர் ராஜகோபால் என் முன்னிலையில் பேசி, இப்போது தமிழ் சங்கம் இருக்கும் நிலத்தில் பேசி முடித்து ஒரு வாரத்தில் கட்ட ஆரம்பிப்போம் என்று சொல்லி ஒரு வாரத்திற்குள் 1 லாரி சிமெண்ட்டும் 1 லாரி இரும்பும் கொடுத்து கட்டடம் கட்ட ஆரம்பித்தோம். அப்படி கட்டிய கட்டடம் தான் இப்போ தற்போது தமிழ் சங்கமாக நிற்கிறது. இந்த தமிழ் சங்கம் நன்கு வளர எங்களுடைய ஆசீர்வாதங்கள். மிக்க நன்றி. Hello, I am Padmanabhan, one of the first residents of Vashi. I was staying in B716, and we, some interested people, have made a group in Tamil to have our own cultural program and all that. For facilitating that, SIDCO has allotted a place for that, and we all have put our own efforts to make a building, for which we have organized a music program, gazette program by then famous Pankaj Das. He was so impressed to come here, and also the North Indians were so happy that we could see a program in Vashi. We could raise sufficient fund to make a 4-wall of the building. Today, when I have seen the growth, excepting the rear wall of the kitchen, everything has been changed by the inherited committees. So really, very much appreciable the job they have done it, and they keep doing it. What was more interesting was that their updation, the communication for updation to the members, wherever they are today, it is updated day to day, the activities of now and also their future programs. The building has got a lot of changes, facilitating so many programs, organization, even for outside members, for their own, arranging their own programs and all that. They made a very beautiful setup today. So really, the new team has got deserves congratulations from everybody, and we wish all them success in future. I congratulate Navi Mumbai Tamil Sangam Vashi, correct, for celebrating Golden Jubilee of Navi Mumbai Tamil Sangam. On behalf of Mr. Mahadevan and his family members, my best wishes for the function. I also appreciate Navi Mumbai Tamil Sangam Managing Committee and Trustee in promoting Tamil language, encouraging younger generation to participate in all the Tamil language competition. எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் on behalf of Mahadevan family. எல்லோருக்கும் வணக்கம். பிஎஸ் பிள்ளை சார்பாக நான் என் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். 1974 நாங்கள் வாசிக்கு வந்தோம். அப்போது இங்கு தமிழ்காரவங்களுக்கு எந்த என்டர்பிரோ சங்கமோ இல்லை. பிள்ளை இன்னும் கொஞ்சம் தமிழ்காரவங்க சேர்ந்து தமிழ்காரவங்க எங்கே இருக்காங்கன்னு வீடு வீடாக தேடி சின்னதாக செக்டர் 9 இடம் வாங்கினோம். ஒரு சின்ன ரூம் ஒன்று கட்டினோம். அதை ரிஜிஸ்டர் பண்ணினோம். நம்மளை பார்த்து தான் தெலுங்கு, மராட்டி, கன்னடா, மலையாளம் எல்லாம் ஆரம்பித்தாங்க. சின்னதாக ஆரம்பித்தது இப்போது 3 மாடி கட்டடம், ஏசி, லிஃப்ட், சிசிடிவி எல்லாம் வந்துடுச்சு. இப்போ இருக்கிற கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிஎஸ் பிள்ளை ஆரம்பித்தது இன்றைக்கி 50 வருஷம் தமிழ் சங்கமாக வளர்ந்து பொன்விழா கொண்டாடுகிறது. இவங்க எல்லோருக்கும் என்னோட ஆசீர்வாதம். நன்றி. மராத்திய மாநிலத்தில் நவி மும்பை தமிழ்ச்சங்கம் தன்னுடைய பொன்விழா ஆண்டை எட்டியிருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒன்று.
இந்த தமிழ்ச்சங்கமானது தொடங்குவதற்கு முன்பாக வெறும் நிலப்பரப்பாக இருந்தபோது நான் வந்து பார்த்திருக்கின்றேன். தொடர்ந்து தமிழ் ஆர்வலர்களால் இப்பகுதியில் தமிழை வளர்ப்பதற்காக அவர்கள் அனைவரும் செய்த பணியின் விளைவாக குறிப்பாக திரு ராஜகோபால் அவர்கள், மகாதேவன் அவர்கள், கிருஷ்ணமூர்த்தி, பாலகிருஷ்ணன் போன்றவர்கள், அவர்களை தொடர்ந்து தற்போது திரு ஏகாம்பரம், ராஜஸ்ரீ நாகராஜன், மீனாட்சி வெங்கடேசன் ஆகியோர் தன்னுடைய பணியை தொடர்ச்சியாக செய்து வருவது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. இதே தமிழ்ச்சங்கத்தில் அனைத்து இந்திய தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக ஒரு பெரும் மாநாடு ஒன்றை இங்கு நடத்தியிருக்கின்றோம். எண்ணற்ற பேரறிஞர்கள், தமிழறிஞர்கள் இத்தமிழ்ச்சங்கத்திலே வந்து உரையாற்றி தமிழும் தமிழரும் வாழ்வதற்கு இத்தமிழ்ச்சங்கத்தினுடைய தொடர் பணி துணையாக இருக்கிறது என்பதை எண்ணி மகிழ்ச்சி கொள்கின்றேன். அந்த வகையில் பொன்விழா ஆண்டை எட்டிய இந்த தமிழ்ச்சங்கம் வரும் ஆண்டுகளில் பவள விழா, நூற்றாண்டு விழா என கண்டு மேலும் விரிவடைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி. தமிழ் சங்கத்துக்காக, தமிழுக்காக ரொம்ப பாடுபட்டுருக்காரு. 1966 வந்ததுலேருந்து பார்க்குறேன். பிஸி தான், எப்போவுமே பிஸி தான். எடுத்தவங்களை உதவுறதுக்குனாக்கா முன்னாடி நிற்பாங்க, நல்லது கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நிற்பாங்க. தயங்குறதே கிடையாது எங்களுக்கு. தமிழ் சங்கம் தான் அவருக்கு முதல்ல எல்லாம் நல்லா எது ப்ரோக்ராம் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஆர்வமாக இருந்துப்பார். எந்த நிமிஷம் கூப்பிட்டாலும் வந்துடுவாங்க. சாப்பாட்டை எதிர்பார்க்கறதில்ல, துக்கத்தை பார்க்கறதில்ல, எல்லாத்துலேயும் முன்னாடி நிற்பாங்க. அப்படி தினம் அவரை பற்றி நினச்சி பேசிட்டு தான் இருக்கேன். நான் யார்கிட்டையுமே மறக்க முடியாத நபர் அவர். அவர் நல்ல குணம் அவருக்கு. நல்லா எல்லாரோடையும் நல்லா பாம்பேயில் வந்து 60 வருஷம் ஆச்சு. நல்லா அவ்வளோ பேர்கிட்ட நல்லா பழகியிருக்காங்க, செஞ்சுருக்காங்க. கடைசி வரைக்கும் உழைப்பு தான். அதுவும் தமிழ் சங்கத்துக்கு வேண்டி ரொம்ப கடைசியில் ஒரு வாரம் தான் தமிழ் சங்கத்துக்கு வரல. நல்லா பேரும்பகளோட போயிட்டாங்க. பேர் எடுத்துகிட்டு போயாச்சு. நல்லா ஒரு குறவு கிடையாது அவருக்கு. நல்லா வாழ்ந்துட்டார். 48 வருஷம் வாழ்ந்தாச்சு நல்லா. அது நினைவுகளோடு நான் வாழ்ந்துட்டுருக்கேன் எப்போவும் நல்லா இருக்கணும். இன்னும் தமிழ் சங்கத்துக்கு வேண்டி ப்ரோக்ராம் பண்ணணுன்னாக்கா பூரா தமிழ் சங்கம் நினைவு தான், அவர் சிந்தனை தான் எல்லாமே. மற்றதெல்லாம் வீடு நினைப்புலாம் அப்புறம் தான். இருந்தாலும் வீட்டு விசேஷம்னு வரும்போது அது விஷயத்துலேயே முடிவிடாது. தமிழ் சங்கம்னாக்க தமிழ் சங்கம் தான், வேறு எதுவும் சிந்தனை இருக்காது. நல்லா ஆர்வமாக எல்லாம் செஞ்சு நல்லா பேர் எடுத்தவங்க தான். கடைசி வரைக்கும் அவரோட சிந்தனை தான், அவரோட ஆசை தான், அவரோட நினைப்பு தான். அவர் நோக்கப்படி தான் எல்லாம் செய்யணும். அது வேறு நம்ம யோசனைகள்லாம் கேட்க மாட்டார். எல்லாமே நல்லா செஞ்சுட்டு வச்சிருவோம் கடைசி வரைக்கும். கடைசியில் அவார்டு நிறைய வாங்கியிருக்காரு. தமிழ் ஆர்வல் விருது, சிந்தனை சாதனையாளர் விருது, ஒரு கிளி விருதுன்ட்டு நிறையா வாங்கியிருக்காரு. கடைசியில் ஒரு டாக்டரேட் வாங்கி அவர் நினச்சி சந்தோஷப்படவே இல்லை. அவர் மறுநாளே இறந்துட்டார். அதுதான் ரொம்ப வருத்தம். வேறு ஒன்றும் இல்லை. வேறு என்ன பேசுறது. அவர் என்ன இருந்திருந்தாலும் நான் தமிழ் சங்கம் கட்டணி வைக்கணும்னு ஆசைப்பட்டார். அவரோட கனவும் நிறைவேறிச்சு. இப்போ நல்லா ஓடுது. இப்போ தமிழ் சங்கம் நல்லா நடக்குது. அதுக்கு இருந்து தான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். அதான் அவருக்கு ஒத்துழைக்கல. ரொம்ப நல்லது. அவ்வளோதான். வேறு என்ன எல்லாருக்கும் வணக்கம். நல்லது. வணக்கம். எனது பெயர் மணிவாசகம். சொந்த ஊர் திருச்சிற்றம்பலம். கொள்ளிடம் ஆற்றின் கரையில் இருக்கும் இந்த ஊர் மயிலாடுதுறை தாலுக்காவை சேர்ந்த அழகான சிற்றூர். பிரபல காங்கிரஸ் தலைவர்கள் திரு அருணாசலம் அவர்களால் வளர்க்கப்பட்டு அன்றைய பிரபல காங்கிரஸ் தலைவர்கள் வந்து பிரபலமான ஊர். சூழ்நிலை காரணமாக பியூசி படித்து பம்பாய் வந்து வேலை தேடி மும்பையில் குடியேறினோம். குன்றக்குடி ஆதித்தின் பரம்பரை எங்கள் வம்சம். வாச்சியில் 1976 தமிழ் சங்கம் செக்டர் 1 இருந்த எனது வீட்டில் ஆரம்பித்து பல வாசி தமிழ் நண்பர்களால் பிரபலப்படுத்தப்பட்டிருக்க இந்த புதிய பம்பாய் தமிழ் சங்கம் எனது மனதை விட்டு அகலாது. அன்றைய கால சிவிஎஸ் PS பிள்ளை, சிவராமகிருஷ்ணன், நரசிம்மன், ரேவதி மேடம், கோபால் சார், ராஜகோபால், சீட்டு இவர்களை மறக்க இயலாது. வசதி இல்லாத அந்த காலத்தில் தமிழ் திருநாளை
திருவிழான பொங்கல் போன்ற பண்டிகைகளை சங்கத்தின் சார்பாக வசதிகள் செய்து கொண்டாடுவோம். இப்பொழுது நாம் கொண்டாடும் இந்த இடத்தை வாங்குவதற்கு மிக்க உதவி செய்த திரு வைத்தியநாதன் சிடுக்கு அவர்களுக்கு இச்சங்கம் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறது. இன்றைய கால புதிய மும்பை தமிழ் சங்கத்தை வளர்த்து வரும் நிர்வாக குழு, அறங்காவலர் குழு, சங்கத்தை கட்டி உதவிய திரு ஆதித்ய கிருஷ்ணமூர்த்தி, எம் கே செட்டியார், சீவூர் பாலகிருஷ்ணன் மற்றும் சுந்தரராஜன் அவர்களை என்றும் மறவாது இருப்போம். நன்றி.